அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பிசி எக்ஸாமுக்காக பயங்கர பிஸியா இருந்தோம். ஒன் வீக்கா டெய்லி அடுத்தடுத்து டெஸ்ட் வச்சிருந்தோம். நம்ம டெஸ்ட் கொஸ்டின் இருந்தே நிறைய கொஸ்டின் சைக்காலஜில இருந்தா நம்ம கேட்டது அப்படியே கேட்டோம். அந்த X% 30% அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்ல கேட்ட மாணவர்களுக்கு அந்த ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதுல கேட்ட கொஸ்டினே அப்படியே கேட்டிருந்தாங்க. அதுபோக முக்காவாசி கொஸ்டின் வந்து ஆர்எஸ் அகர்வால் தான். எல்லாமே சைக்காலஜி கொஸ்டின் ஆர்எஸ் அகர்வால் இருந்து எடுத்த கொஸ்டின் தான் எல்லாமே. ஆர்எஸ் அகர்வா புக் வச்சு நம்ம ஆர்எஸ் அகர்வால் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆர்எஸ் அகர்வா புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் எல்லாமே. எக்ஸாம் கடினமா ஈஸியா அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் வந்து கடினம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா காலத்தோட நமக்கும் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்னே அடுத்து மாறி போச்சு. ஆனா பொறுத்துக்களை எல்லாம் எல்லா பொறுத்துக்கும் ஈஸியா தான் இருந்துச்சு. நமக்கு ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பக்கம் ஒரு பெரிய டிஃப்ரெண்டா நம்ம கேட்கல. கூற்றுகள் வந்து கொஞ்சம் கடினமா கேட்டுச்சு. கட்டாயம் கட்டாப் வந்து குறையும். கட்டாப் வந்து எக்காரத்தை கூட கட்டாப் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க 57 மார்க் எடுத்திருந்தாலே நீங்க பிசிக்கல் அட்டன் பண்ணலாம். 60 தாண்டி போகாது. நார்மலாவே இதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்டாப். போன தடவை ஜெனரல் கட்டாப் 61. இந்த இடம் அவ்வளவு தூரம் கட்டாப் போகாது, கம்மியா தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 52, 53, 52ல இருந்து 55க்குள்ள இதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் போவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் போக வாய்ப்பு இல்லை. 52 மார்க் எடுத்தா நான் பிசிக்கல் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணேன், எனக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கும் பிசிக்கலுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடம் டைமே கிடையாது. இப்போ நடக்கிற பிசியாச்சு பரவாயில்ல, அடுத்த வரப்போகுது டிசம்பர் 21 எஸ்ஏ எக்ஸாம். எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கு இதை விட மோசமா இருக்கும். பிசிக்கலுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. ஏன் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும். இந்த மே மாசம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கட்டாயம் இந்த எஸ்ஏ 2025 எஸ்ஏக்கான அவங்க போகக்கூடிய ட்ரெயினிங் போறது வந்து ஏப்ரல் 1 கட்டாயம் ட்ரைனிங் போயிருவாங்க. ஏப்ரல் 1 போயிருவாங்க. ஒண்ணு ஏன் அப்படின்னா எலெக்ஷன் அடுத்து வரப்போகுது. கட்டாயம் சீக்கிரம் அடுத்த ப்ராசஸ் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. நமக்கு பிசி எக்ஸாமே அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும். பிசிக்கலுக்குன்னா அவங்களுக்கு நான் டைம்னா இருக்காது. ரிசல்ட் வந்தோன்னா உடனே பிசிக்கல் வச்சிருவாங்க. நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிசிக்கலுக்கு போகணும். நல்ல தரமா ஒரு பிசிக்கல் எடுத்து போகணும். நம்ம அகாடமில நம்ம சொந்தமா ரோப் ஏறதுக்கான ரோப் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ரோப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கிரவுண்ட் இருக்கு. இங்க நம்மளோட கிரவுண்ட் மொத்தம் 600 மீட்டர் கிரவுண்ட். நம்ம ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கோம். 600 மீட்டர் கிரவுண்ட். அதை தொடர்ந்து 500 மீட்டர் கிரவுண்ட், 300 மீட்டர் கிரவுண்ட். 3 டைப்பா ஒரே கிரவுண்ட்ல இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம பிசிக்கல் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கடையநல்லூர்ல நவம்பர் 15ல இருந்து நம்ம வந்து எஸ்ஏ பிசி எக்ஸாம் ஃப்ரீ பிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, சார் எப்படி சார் அப்படின்னு. நிறைய பேர் இதுவோ நெகட்டிவா நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது நெகட்டிவா அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன சார் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தா எப்படி சார் அப்படின்னு. நம்ம இந்த கொடுக்கறது எப்படி அப்படின்னா கஷ்டப்படுற மாணவர்களுக்கு கட்டாயம் நான் இந்த தடவை அரசு வேலைக்கு செல்லணும், என்னால அரசு வேலைக்கு போகணும், என் குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு, நான் மட்டும்தான் இந்த குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாணவர்களுக்காக தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். மற்றபடி நல்லா என்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு சார், சொந்தமா நான் கிரவுண்டே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் சார் அப்படிங்கிற மாணவர்களுக்காக நம்ம பயன்பட போறோம். நம்ம பயன்படுறது எல்லாம் கஷ்டப்படுற மாணவர்களுக்காக. நவம்பர் 15ஆம் தேதியில இருந்து நம்ம பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ்ஏ பிசிக்கு பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிசிக்கல் எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அவங்க பிசிக்கல் என்னைக்கு டேட் அறிவிச்சு ரிசல்ட் விட்டு டேட் அறிவிச்சு என்னைக்கு வர பிசிக்கல் அவங்களுக்கு எப்போ நடக்குதோ அது வரைக்கும் நம்ம இந்த பிசிக்கல் கொண்டு வர போறோம். இந்த பிசிக்கல்ல நம்மகிட்ட பிசிக்கல் பண்ணி 15 மார்க், 15 எஸ்ஐ 15 மார்க் பிசிக்கலுக்கு, பிசிக்கு 24 மார்க். முழுக்க இந்த 24 மார்க் பிசிக்கு எடுக்க வைக்கிறதுக்கான 100% நம்ம அகாடமில ஆரம்பிச்சிருக்கோம். 100% பிசிக்கல். எப்படி சார் என்னால ரோப்பே ஏற முடியல, நான் ஓவர் வெயிட்டா இருக்கேன், என்னால பிசிக்கல் பண்ண முடியுமா? கட்டாயம் முடியும். ரோப் ஏறதுக்கு நம்ம வெயிட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஹேண்ட் பவரா இருந்தாலே போதும். நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம அகாடமில எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த ஹேண்ட் பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த இப்போ எக்ஸாம் முடிச்சு சார் எனக்கு ரோப் கொஞ்சம் வரல அப்படிங்கவங்க
இந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க. வாங்கி கையில போடு. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னாலே உங்களோட வந்து ரோப் ஏறதுக்கான மெயின் ப்ராக்டிஸ். இது மாதிரி நம்ம மாணவர்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் உதாரணத்துக்காக அதை காமிச்சேன். ரோப்புக்கு என்ன பண்ண, லாங் ஜம்ப் எப்படி பண்ண சார், லாங் ஜம்ப் ஸ்டெப் எத்தனை ஸ்டெப் எடுக்கணும் சார், ரன்னிங்கும் லாங் ஜம்ப் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு. 100 மீட்டர் ரன்னிங் வந்து நான் சீக்கிரத்தை என்னால முடிக்க முடியும் அப்படிங்கவன், எவ்வளவு சீக்கிரமா 100 மீட்டர் ரன்னிங் முடிக்க முடியும் அப்படிங்கவன் லாங் ஜம்ப் வந்து டபுள் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா ரன்னிங்கும் லாங் ஜம்பும் அக்கா தங்கச்சி மாதிரி 2 பேர்த்த பிரிக்கவே முடியாது. ரன்னிங்க்கும் லாங் ஜம்ப்க்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. நம்மளோட பிசிக்கல் வந்து முழுக்க முழுக்க இந்த ஃபுல் மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம பிசிக்கல் தயாரி சொல்லித்தர போறோம். இந்த பிசிக்கலுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணி சார் 7548850436 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி சார் நான் பிசிக்கல் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண போறேன் சார், என்னென்ன கொண்டு வரேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்மளோட ஃப்ரீ பிசிக்கல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி வரப்போற பிசிஎஸ்ஏ எக்ஸாம்ல பிசிக்கல் ஃபுல் மார்க் எடுத்து வேலைக்கு போக நம்மளுடைய அகாடமி சார்பாக அனைவருக்கும்